வணக்கம். நாம் எதிர்பார்த்த மாதிரியே இந்த வீக் நமக்கு வந்து ஓரளவுக்கு கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் வீக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் வந்து எவ்வளவோ வந்து பரவாயில்ல. அதாவது இந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் அப்படிலாம். ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து சொன்னது தான். ஸோ இந்த வீக் வந்து நமக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கிடைக்கும். அதனால் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ப மாதிரி தான் வந்து நியர்லி நமக்கு வந்து ஒரு 4 நாள் நல்ல ஒரு மூவ் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மூவ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது எவ்வளவோ வந்து பரவாயில்ல. ஸோ லாஸ்ட் வீக் வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன நடந்துட்டுருக்கு, நமக்கு வந்து மொத்தமாகவே மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட்டு 70 பாயிண்ட் தான் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல மூவ் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமான மூவ் வந்து கிடச்சிட்ருக்கு. அவ்வளோதான். சரி, ஓகே. இதில் நாம் வந்து எப்படி நம்மளோட ட்ரேட்ஸை வந்து என்ட்ரி எக்ஸிட் கொடுத்து பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களோட தனித்தனி திறமைகளை பொறுத்து தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். அதை நான் நிறைய தடவை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான மக்களே வந்து அந்த தவறை வந்து திரும்ப திரும்ப செய்கிறாங்க. அதுதான் வந்து பார்க்குறதே கொஞ்சம் ஆச்சரியமாக வந்து இருக்குது. நாம் ஒரு தப்பை செய்கிறோம் அப்படின்னா மறுபடியும் அந்த தப்பை எக்காரணத்துக்கு மட்டும் ரிப்பீட் பண்ணவே வந்து கூடாது. எஸ்பெஷலி இன் மார்க்கெட். லைஃப்பில் பண்ணாலும் சரி மாட்டிக்குவோம். அதே மாதிரி வந்து மார்க்கெட்டில் பண்ணோம் அப்படின்னா ஹெவியாக வந்து மாட்டுவோம். ஸோ நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா வெறும் 1000 ருபீஸ் தான் நீங்கள் வந்து ட்ரேடே வந்து எடுக்கணும். மீதி 9,000 உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வந்து இருக்கணும். அதை வந்து ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு 1 லேக் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் 10,000 மட்டும்தான் வந்து இறக்கணும். அதுக்கு மேலே வந்து இறக்கக்கூடாது. அதாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 ரூபா தான் நீங்கள் வந்து அந்த ட்ரேடுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரே நாள் வந்து நீங்கள் 10 ரூபாவும் வந்து இறக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு 50-50 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து வரும். ஒரு 50ல் என்ன நடக்கும், உங்களுக்கு பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து நகர்ந்துச்சு அப்படின்னா ஓகே, சந்தோஷம், அது பிரச்சனையே வந்து கிடையாது. பட் இன் கேஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் நகருது அப்படின்னா அந்த 10 ரூபாவும் ரிஸ்க்காக வந்து மாறிடும். நல்லா கேட்டுக்குங்க, அந்த 10 ரூபாவும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், அந்த 10 ரூபாயிலேருந்து 1 ரூபா மட்டும் வந்து எடுங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ட்ரேட் அகெயின்ஸ்டாக வந்து போகுது அப்படின்னா அந்த 1 ரூபா தான் உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக நிற்குமே தவிர்த்து மீதி 9 ரூபா நான் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு உங்கள் அக்கௌண்ட்டில் அமைதியாக வந்து பிடிச்சி விட்டு பிள்ளையார் மாதிரி உக்காந்துருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் 10 ரூபாவும் நீங்கள் வந்து இறக்கிட்டீங்க, ப்ளஸ் இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த 10 ரூபாவும் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு 10% மட்டும்தான் வந்து ட்ரேடுக்கே வந்து நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நாளை உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கேஷ் வேணும். கேஷ் இல்லாமல் மார்க்கெட்டில் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. இல்லை அப்படின்னா மொத்தமாக இறக்கிட்டு லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடியும் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 1000 ருபீஸ் வச்சு ஆரம்பிக்கணும், ஒரு 500 வச்சு ஆரம்பிக்கணும். ஸோ இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு யார் காரணம்? அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கடைபிடிங்க. கொஞ்சம்லாம் இல்லை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பயங்கரமாக நீங்கள் வந்து கடைபிடிச்சே ஆகணும். ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தான், வேறு யாரும் வந்து அந்த ப்ராஃபிட் வந்து எடுத்துக்க போகிறது வந்து கிடையாது. ஆனால் லாஸ் வந்து அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் வந்து தயவு செய்து உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருந்தாலும் சரி அதில் வந்து 10% தான் ஒரு ட்ரேடுக்கே நீங்கள் வந்து இனிஷியேட் வந்து பண்ணணும். ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் முதல்ல நீங்கள் வந்து எடுங்க. அந்த ட்ரேடில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துச்சா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அந்த ட்ரேடில் உங்களுக்கு வந்து லாஸ் வந்துச்சா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் வந்து வரணும், ஒரு கன்சிஸ்டன்சி நீங்கள் வந்து க்ரியேட் வந்து பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலி நான் வந்து இங்கேருந்து பை பண்ணுங்கள், இங்கேருந்து செல் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து தாராளமாக வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது அப்படி வந்து ஒர்க் ஆகிறதே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் என்னோடய வீடியோஸில் டெக்னிக்கல்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஏன்னா மற்ற யூடியூப் வீடியோக்குள்ளேயும் சரி மற்ற மென்டார்ஸும் சரி உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அதிகமே வந்து யாரும் பேசவே மாட்டாங்க.
ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிஸ்க் இருக்குதா, இந்த அளவுக்கு நாம் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக நம்ம வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் வந்து பயப்படுவாங்க. அப்போது எப்போ அது வந்து அந்த பயம் வந்துச்சோ பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். நான் அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த நெகட்டிவ் மென்டாலிட்டி கொண்டு போகாமல் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதில் வந்து ஒரு 10% மட்டும் வந்து நீங்கள் இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் கொண்டு போகிறேன். ஸோ இப்படி கொண்டு போகும்போது ஒரு தப்பான ட்ரேடில் ஒரு ட்ரேட் வந்து மாட்டுது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. வெறும் அந்த 10% மட்டும்தோட அதோட ட்ரேட் வந்து முடிஞ்சு போயிடும். நீங்கள் மொத்தமாக வந்து இறக்கி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும். அதுக்காக தான் வந்து இவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். தயவு செய்து ஃபுல் அமௌண்ட் வந்து இறக்காதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து ஒரு 10% மட்டும்தான் வந்து இறக்கணும். அப்படி நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் கேபிட்டல் ஒரு 10 நாளாவது வரும். ப்ராஃபிட் வர்றதை பற்றிலாம் இங்கே யாருக்குமே எந்த கவலையும் வந்து கிடையாது. இன்கேஸ் லாஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது, நாளை எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது, அதுதான் நீங்கள் வந்து பிரச்சனையே. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் மாதிரி வந்து தெரியும். ஆனால் கஷ்டம்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. நம்மளால் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பை பண்ண முடியுமோ அதில் வந்து பை பண்ணலாம், தப்பே வந்து கிடையாது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மூவ் ஆகும், அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது. அதுக்காக இந்த இடத்துல எனக்கு மூவ் ஆகாது, நான் அதனால் வந்து மூவ் ஆகிற இடத்துல நான் போய் வாங்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் அதிகமாக வந்து தேவைப்படும். அப்போ உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அடிபடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் வந்து கிடையாது. அதனால வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து அகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து நிற்கிது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மறுபடியும் என்ன நடக்கலாம், மார்க்கெட்டில் ஒரு வாலட்டைலான வந்து மூவ் வந்து கொடுக்கும். சின்ன ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த இடத்துல சின்னதாக வந்து நடந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் நமக்கு வந்து இந்தளவுக்கு மூவ் வந்து கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் அகைன் வந்து கீழே இறங்கி இப்படி வந்து போயிருக்குது. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் மூவ் ஆகிட்டு மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய இந்த சின்ன சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து போயிட்டுருக்கு. சரி, ஓகே. இப்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு ஹை இருக்கு இல்லையா, ஒரு 24,400 கூட வந்து வச்சுப்போம். ஸோ இந்த 24,400 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரேஞ்ச் டெய்லி டைம் ஃப்ரேமில். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 24,050 இருக்குது. ஆனால் 24,000 வந்து கரெக்டாக வந்து வச்சுப்போம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபுல் நம்பர், அதனால் இப்படி வந்து நம்ம வந்து வச்சுப்போம். ஸோ இதுக்கு மேலே இதுக்கு கீழே இதுதான் வந்து மார்க்கெட் வந்து டிசைட் வந்து பண்ண போகுது வரும் நாட்களில். ஸோ இப்போ நியர்பை பார்த்திங்க அப்படின்னா 24,000 வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இப்படி கீழே இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல அகெயின் ப்ரைஸ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி போயிட்டு இப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிஹேவியர். ஆனால் இப்படி பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி வந்து எல்லா நேரமும் வந்து இருக்கிறதில்ல. நிறைய நேரத்தில் வந்து வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கிடும். அப்படி இல்லையா, ப்ரைஸ் வந்து இப்படி இந்த இடத்துல வந்து கீழே இறங்கிட்டு இப்படி வந்து மேலே வந்து போயிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து இருக்கும். முக்கியமான ரேஞ்சில் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நிஃப்டி 50 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்குங்க. 1 ஹவர் சார்ட்டு. ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல 1 ஹவர் சார்ட்டில் என்ன நடந்திருக்கு, அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுனே நடந்த மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோ வந்து இருந்துச்சு இல்லையா, இந்த லோவை கட் பண்ணி வந்து கீழே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து க்ளோஸ் பண்ண ஒரு மூவ். ஸோ இது வந்து கொஞ்சம் நாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது கன்ஃபார்மாக க்ளோசிங், அதாவது ஒரு நெகட்டிவ் அப்படி நாம் வந்து எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டவுட்டு தான். அது ஏன்ப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு இல்லையா, இதுவும் பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் டைமில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆன கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டில் பிரிண்ட் பண்ணும்போதே நான் வந்து சொன்னேன் இல்லையா, இது வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்காகவே காமிச்சாலும் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, பெருசாக ஒரு மூவ் வந்து கொடுக்காம அகெயின்ஸ்டாக திரும்பி இருக்குது. அப்போது
இதையும் நாம் கொஞ்சம் ஒரு சந்தேக கண்ணோட தான் வந்து பார்த்தாகணும். மேனிப்புலேட்டிவான ஒரு மூவ் தான் வந்து இப்போ க்ளோசிங் டைம்லலாம் வந்து நடக்குது. ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து இந்த பெரிய புல்லிஷ் கேண்டல்லையும் பெருசாக நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணல. அதே மாதிரி இந்த பெரிய பேரிஷ் கேண்டல்ஸும் நான் வந்து பெருசாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலை. மார்க்கெட் டைமில் எனக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் வரேன், அதை நான் வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். சரி ஓகே இந்த ப்ரைஸ் வந்து இப்போது வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மூவ் என்ன கிடைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ டவுன் சைடு வந்துடுச்சு இல்லையா. ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு அகெயின் மேபி ஒரு சின்ன ஒரு புல் பேக் வந்து கிடச்சிட்டு இப்படி வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இன்கேஸ் இந்த டவுன் மூவ் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி ஒரு மூவ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்படி இல்லையா ப்ரைஸ் அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மூவ் ஆயிரும். இதுக்குள்ளே இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து சுற்றும். ஸோ இப்போ மறுபடியும் இப்படி போயிட்டு இதுக்குள்ளே வந்து சுற்றும். நமக்கு 2 விதமான ஒரு மூவ் வந்து கிடைக்கலாம். ஒன்று இந்த இடத்துல இருந்து இப்படி கீழே போயிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறது, இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ மறுபடியும் உள்ளே போயிட்டு இப்படி வந்து ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு லெவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளை. ஸோ இது ரொம்ப ரேர் கேஸ். இன்கேஸ் இதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா மேபி இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடந்துட்டுருக்குது, ஒரு லோயர் லோ வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருந்தது, அதை கட் பண்ணி இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்மளோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, 24,120 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. அப்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு மூவ் ஆகணும். அது இந்த இடத்துல இருந்தே கூட வந்து மூவ் ஆகலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல இருந்து இப்படி வந்துட்டு இப்படி கூட வந்து மூவ் ஆகலாம். ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இப்படி ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து இப்படி மேலே போயிட்டு இப்படி கூட வந்து கீழே இறக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்தும் இப்படி கூட வந்து கீழே இறக்கும். ஸோ இப்படி தான் ஒரு கன்சால்டேஷன் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும். ஒன்ஸ் இந்த 24,000 வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோதான், சிம்பிள். மறுபடியும் இப்படி கீழே இறங்கி இப்படி வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லையா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் இப்படி மேலே வந்துட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை வச்சு தான் எப்படி நாம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே அந்த கான்செப்டே வந்து இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ப்ராபபிலிட்டி தான் நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணும். இதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த ரேஞ்ச், இது 2 ரேஞ்ச் தான். ஒன்று இந்த இடத்துல இருந்து இப்படி போயிட்டு கீழே இறங்கலாம், அப்படி இல்லை இப்படி கீழே இறங்கிட்டு இப்படி கீழே போட்டு இப்படி மறுபடியும் இப்படி வந்து கீழே இறங்கலாம். இதுதான் வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு ரேஞ்சஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்குள்ளே மேலே வர்றது இப்படி போயிட்டு இப்படி மேலே மூவ் ஆகிறதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுதான். செகண்ட் ப்ரியாரிட்டி இப்படி போகலாம். அவ்வளோதான், மேக்ஸிமம் இதுதான் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், நாளை மூவ் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக், அப்புறம் மறுபடியும் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ 76,800 அப்படிங்கிற ரேஞ்சில் நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு 76,900 ரேஞ்ச் வரைக்குமே வந்து வந்திருந்தது. ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து வரலை, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த லோவை கட் பண்ணலை அப்படின்னா ஒரு ஹையரை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளவு தான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் மூவ்மெண்ட் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை. நாளைக்கு வந்து பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், பாசிட்டிவாக போகட்டும் நெகட்டிவாக போகட்டும், நாம் ஏற்கனவே ஒரு அனாலிசிஸ் வந்து செஞ்சு வச்சுட்டோம். இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது 78,000. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஒரு 78,300 400 கிட்ட வந்து இருக்குது. நாம் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்குது, 78,000 அல்லது வந்து ஒரு 78,300 400 இந்த ரேஞ்சில் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி மார்க்கெட் நெகட்டிவாக வந்து போகுது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இது ஒரு 77,200, அப்படி இல்லையா ஒரு 77,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் வந்து பண்ண போகிறோம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த கேண்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் பயங்கரமாக வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, நாளை நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்கலாம்
சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த லோ வந்து வந்துட்டாங்க. ஸோ இந்த லோ அப்படிங்கிறது நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லோ. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நியர்பை ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போது நாளை இந்த இடத்துல வந்துட்டு மேபி இப்படி ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லெவல். அப்போது நாளை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெவல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 77,200 இது ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக இருக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 76,800 இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு லெவல் சென்செக்ஸில். இந்த லெவலுக்கு மேலே அப் ட்ரெண்ட், இந்த லெவலுக்கு கீழே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். அவ்வளோதான் நாளையோட ட்ரெண்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும்போது வால்யூம் வந்து செக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் டிசைட் வந்து பண்ண போகுது நாளைக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50 ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஓரளவுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டவுன் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,000 வந்து இருக்கலாம். 24,000 ஒரு நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 23,900 23,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 24,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 24,250 24,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து 58,000 ரெசிஸ்டன்ஸ், 57,700 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ காலையில் இந்த இடத்துல கிரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 மணிக்கு ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக க்ளோசிங் டைமில் எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 57,500 கிட்ட வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த இடம், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து சின்னதாக ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,400 இருக்கலாம். 57,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 57,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 57,900 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் 77,400 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அது காலையில் நியர்லி ஒரு 3வது கேண்டிலே வந்து பிரேக் டவுன் பண்ணாங்க. மறுபடியும் ஒரு புல் பேக் போயிட்டு நல்லா கீழே இறங்கி மறுபடியும் புல் பேக்கு, மறுபடியும் ஒரு டவுனு. ஸோ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 76,933 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 77,200 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 76,800 வந்து இருக்கலாம். 76,800 ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 76,400 நமக்கு வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 77,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 77,600 நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி பெருசாக சொல்கிற மாதிரி இது வந்து இல்லை. ஸோ காலையிலேயே வந்து முடிஞ்சு போச்சு. நியர்லி ஒரு 10 மணிக்கே வந்து ட்ரேடெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். நாளை நமக்கு வந்து அகைன் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 50,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 14,900 இருக்கலாம். 14,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 15,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா ஒரு 15,100 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.